சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த பார்வதியும், கமருதீனும் சேர்ந்துக்கிட்டு மூஞ்சில மொளகா அரைக்கிறது எப்படி அப்படிங்கிறத நமக்கு செஞ்சு காமிச்சுட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா நேத்திக்கெல்லாம் சோசியல் மீடியா பத்திக்கிட்டு எரிஞ்சிட்டு இருந்தது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் பண்ண வேலையால. கமருதீன் அட்டாக் மோடுக்கு போய் அக்ரஸிவ் ஆகி, என்னடா பாரு வில்லியா இருந்தா கூட என்னடா இப்படியெல்லாம் நடந்துப்ப அப்படின்னு சொல்லி கமருதீனை போட்டு நெறைய பேர் பொளந்து எடுத்தாங்க. இருந்தாலும் சில பேர் வந்து பார்வதிக்கு இது வேணும் தான் அப்படின்னு சொல்லி ஆர்காசம் வந்து அடைஞ்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் எப்படி இருந்தாலும் விமர்சனங்கள் பண்ணுவாங்க அப்படின்னாலும், ஆனால் இன்னைக்கு நடந்த விஷயங்கள்லாம் பார்த்தா, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தாண்டா ஒரு கூட்டம் கத்தி கதறி பாவம் கூச்சல் போட்டுட்டு வந்திருக்கு. ஒரு பக்கம் கமருதீன் தான் சரியானவன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்வதி தான் சரியானவன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்வதிக்கு இதெல்லாம் வேணும் தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்னடா திடீர்னு அடிச்சுக்கிறீங்க, திடீர்னு பிடிச்சிக்கிறீங்க. சரி அது வரைக்கும் நிறுத்திக்கினா கூட பரவாயில்ல. கட்டி பிடிக்கிறீங்க, வேற என்னமோ பண்ணுறீங்க, என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கீங்களேடா, அட போங்கடா அப்படின்ற லெவலுக்கு தான் இன்றைக்கான எபிசோடு வந்துருந்தது. சரி அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா, கெல்லர் காயின் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கை வச்சாங்கப்பா. அது எவ்வளோ சுவாரஸ்யமான ஒரு டாஸ்க் தெரியுமா? லாஸ்ட் சீசன்லாம் இப்படிப்பட்ட ஒரு டாஸ்க்கை வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்குமே இந்த டாஸ்க்கை தவிர வேறு எந்த டாஸ்க்குமே பிசிக்கல் டாஸ்க்கே வந்து வைக்கல. ஏன்னா ஆடின கொடூரம் அந்த மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு டாஸ்க்கை ஒரே ஒரு ஒருத்தன் மூளையை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த பேரையும் அதை ஹேண்டில் பண்ணி வேற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி கடைசியாக அவன் வின்னும் பண்ணாமல் விட்டு கொடுத்த மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி கடைசியாக சுபிக்ஷாவை மாட்டி விட்டான். இதை கேட்டால் இல்லை 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 இது என்னுடைய ஸ்ட்ராட்டர்ஜி அப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி இதுதான் ஒரு பக்கம் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் திரும்பி பார்த்தா, பாவம் இத்தனை நாள் சாண்ட்ரா அவர்கள் தான் பார்வதிக்கு ரொம்ப ஆறுதலாக வந்துருந்தாங்க. சொல்லப்போனால், டேய் இப்படிப்பட்ட ஆளெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காதம்மா, வேணாம் இதெல்லாம் நல்லதில்லை, வாழ்க்கைக்கெல்லாம் செட் ஆகாது, தயவு செய்து குழி தோண்டி புதைச்சிரு, உன் ஆசையெல்லாம் அப்படியே வெட்டி வீசுரு அப்படிங்கிற மாதிரி நல்ல அட்வைஸாக வந்து கொடுத்துட்ருந்தாங்க. கடைசியா ஹேய் என் லவர்கிட்டயே என்னை பற்றி நீ போட்டு கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி நம்ம வீட்டு பக்கத்துல எல்லாம் நம்ம வீட்டு பொம்பளைங்கிட்ட சில விஷயத்தெல்லாம் சொல்லி ஏற்றி விட்டு நம்ம வீட்டில் சண்டை வைப்பாங்கள்ல, அப்போ நமக்கு பயங்கரமாக கோவம் வரும்ல. அந்த மாதிரி தான் கமருதீன் அவர்களும், ஏண்டி என்னுடைய லவர்கிட்ட என்னை பற்றியே நீ தப்பாக பேசி கடைசி அவங்கள எனக்கு எதிராக திரும்ப பார்க்குறியா, எது வந்தாலையும் எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிக்கிறோம் சரியா அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா கிட்ட சண்டையை பிடிச்சி ஒரு வழியாக அந்த சண்டைக்கு ஒரு பிரச்சனையும் முடிச்சு விட்ட மாதிரி கடைசியாக சாண்ட்ராவையும் பார்வதியும் பிரிச்சே விட்டாப்புல. ஆனால் நம்ம பார்வதி சரி என்னதான் இருந்தாலும் அவன் என் ஃப்ரெண்டு, தயவு செய்து அவகிட்ட கொஞ்சம் சேர்த்தி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் அப்படியே காதல் வலையில் விழுந்துட்டாங்க. பாவம் சாண்ட்ரா அந்த பக்கம் தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க நல்லா கிரவுண்டில் உட்காந்துக்கிட்டு அதுவும் பார்வதியோட மடியில் உட்காந்துக்கிட்டு தாலாட்டு பாடிட்டு இருக்காப்புல கமருதீன். இதை பார்த்தா அந்த சாண்ட்ராவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கலையே இந்த மனசாட்சி இல்லாத ஆட்கள். இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் இன்னைக்கான எபிசோடில் வந்து நடந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்கு வந்து போகலாம். சம்பவம் நம்பர் 1, கமருதீன் மற்றும் பார்வதி நடு இரவில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கே கமருதீன் அவர்கள் பார்வதி கிட்ட பேச்சப் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். அதனால பார்வதி அவர்கள் இதுதாண்டா நமக்கு சான்ஸு அப்படின்னு சொல்லி எவ்வளோ தூரம் வாக்கு மூலங்கள்லாம் கமருதீன் வாயால் வாங்கணுமோ அவ்வளோ வாக்கு மூலமும் நேற்றுக்கே வாங்கியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் குறையெல்லாம் தீர்த்துருக்காங்க. அதாவது நீ ஒரு கேவலமான ஒரு பொண்ணு, நீ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அதுவும் அவங்க ஃபேமிலியெலாம் திட்டுற மாதிரி கமருதீன் பேசினார்ல, அதுக்கு பார்வதி பழி வாங்கணும்ல. ஆனால் சாரி கேட்டால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சாரி கேட்க வச்சுருக்காங்க. அதை எப்படி கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என்னடா எப்படியெல்லாம் நம்ம பழகிட்டு இருந்தோம், எல்லாத்தையும் நல்லா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு மன்னிப்பு கேளு பேசுனதுக்கு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி பார்வதி அவர்கள் வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் ஆமாம் பேசுனதுக்கெல்லாம் சாரி, நான் அப்படியெல்லாம் பேசியிருக்கக்கூடாது, இருந்தாலும் உங்கள் ஃபேமிலி இழுத்துருக்கக்கூடாது, உங்ககிட்ட அப்படி கோவப்பட்டு பேசியிருக்கக்கூடாது, ஸோ இதுக்கெல்லாம் சாரி மன்னிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கமருதீன் சொல்கிறாப்புல. ஏப்பா இதுக்கு மட்டும் நீ சாரி சொன்னால் போதுமா? சாண்ட்ரா கிட்ட தயவு செய்து சாரி சொல்கிறான், தயவு செய்துடா ப்ளீஸ்டா, அவள் தானே எனக்கு எல்லாமே பண்ணான், அதை விட்டுட்டு நீ என்னடா அப்படிலாம் சண்டை போட்ட அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சாண்ட்ரா எப்பவுமே இப்படி தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நீ லவ் கண்டென்ட் பண்ணிகிட்ருக்க, சும்மா லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நாடகம் நடத்திட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் நம்மளால் ஏற்றுக்க முடியுமா என்ன? கனியக்காவெலாம் எப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மரு, அவங்களாம் எவிக்ட் ஆகி போயிட்டாங்க. நான் ஃபேக்டாக தானே சொன்னேன், நீங்கள் என்னமோ அப்படியே பயங்கரமாக இது பண்ணுறீங்க.
அதுவும் உங்கள் லவ் கேம்லாம் ஓவர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க. இப்படிலாம் பேசுனா எப்படி ஏற்றுக்க முடியும்? எனக்கு தெரியும், நான் சொன்னால் நீ நம்ப மாட்டேன். ஏன்னா உன்னை அப்படி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க சாண்ட்ராக்கா. அவங்க சொன்னால் தான் நீங்கள் கேட்பீங்க. எப்படி வந்து திவாகர் உன்னை பிரெயின் வாஷ் பண்ணுறாரோ அந்த மாதிரிலாம் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கமருதீன் வந்து சொல்கிறாப்புல. டேய் நாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி நியூ இயரை சொல்லிவிட்டு நம்மளுடைய பார்வதி தான் கமருதீனுக்கு வந்து ஹாப்பி நியூ இயர் வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே, இந்த மாதிரியெல்லாம் ஹாப்பி நியூ இயர் சொன்னால் போதாது, வேறு மாதிரி கொஞ்சம் சொல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைகை பண்ணதும் ரன் பண்ணி 2 பேரும் ஹக் பண்ணி அதுக்கப்புறம் ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே கட்டிங்கை போட்ட உடனே காலையிலே பாட்டை போட்ட உடனே காலையிலே ஒரு சண்டை, பயங்கரமான ஒரு சண்டை. காலையிலே சாண்ட்ரா, கமருதீன், அதுக்கப்புறம் சபரி இவங்கெல்லாம் வந்து கார்டன் ஏரியாவில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து கமருதீன் அவர்கள் வந்து சாரி வந்து சொல்கிறாப்புல நம்மளுடைய சாண்ட்ரா கிட்ட. சாரிக்கா, அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக பயந்துருச்சு, நான் ரொம்ப வைலண்ட்டாக வந்து நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது, அப்போ நம்ம சபரி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே பாருப்பா தம்பி, நீ எவ்வளோ வேணால் எப்படினா வந்து பண்ணிக்கோ. ஏன்னா நீங்கள் 2 பேரும் திடீர்னு பார்த்தாக்கா பயங்கரமாக எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து போய்ட்றீங்க. சில நேரங்களில் வந்து நாங்களே யோசிக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் வந்து அன்பை காட்டுறீங்க. ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க, 4 பேருக்கு முன்னாடி வந்து கொண்டு வராதிங்க, அது எதுவாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி சபரி அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு சாண்ட்ரா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கரெக்டு தான் நீ சொல்கிறது. ஏன்னா இவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக நின்றோம் அப்படின்னா கடைசியாக வந்து பார்க்கக்கூடிய மக்கள் வந்து வெளியிலிருந்து ஆட்கள் வந்து பார்க்குறாங்களே, அவங்க வந்து நம்மளை தான் வந்து பார்த்திங்கன்னா மோசமாக வந்து நினைப்பாங்க. பாரு அவங்களே சண்டை போட்டுக்கிறாங்க, ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது வந்து இதுங்க என்ன இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக வந்து 100% உண்மை தான். ஏன்னா இப்போ நம்மளே கூட வந்து பார்த்திங்கன்னா முந்தானேத்திக்கெல்லாம் வந்து பார்வதிக்கு தான் பயங்கர சப்போர்ட்டிவாக வந்து பேசியிருந்தோம். ஏன்னா கமருதீன் அவர்கள் வந்து பண்ணது ரொம்ப ரொம்ப மோசம். என்னதான் பார்வதி வந்து வில்லியாகவே இருந்தாலும் கூட கமருதீன் பண்ணது ரொம்ப 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 மோசம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தோம். ஆனால் திடீர்னு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேரும் ரொமான்டிக் பண்ணுற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டாங்க. ஸோ அதை பார்க்கும்போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கே ஒரு மாதிரி வந்துருக்கு, இவங்களுக்கடா நம்ம சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்தளவுக்கு தான் கேவலமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தா காலையில் வந்து சமைக்கணும் இல்லையா? ஸோ அப்படி சமைக்கிறதுக்காக சாண்ட்ரா, கமருதீன், அதுக்கப்புறம் விஜய், பார்வதி, வினோத் இவங்க 4 பேர் வந்து சமைக்கிறதுக்கு வந்து போகிறாங்க. சாண்ட்ரா அவர்கள் வந்து குக்கிங்காக வந்திருக்காங்க, குக் பண்ண போகிறாங்க. நம்ம கமருதீன், பார்வதி, வினோத் இவங்கெல்லாம் வந்து கட் பண்ணுறாங்க காய்கறிகளை. ஓகேவா? கேட்டு இது எப்படி கட் பண்ணணும், இது எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு கட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போமே. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் அவர்கள் வந்து சும்மாவே வந்து சாண்ட்ராக்காவை வந்து வாயை கிளறாப்புல. எப்படி கிளறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ராக்கா உங்களுக்கு என்ன பிடிக்கும் தானக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது, அதுக்கு சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எனக்கெல்லாம் ஒன்றும் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க, மூஞ்சில் அடிச்ச மாதிரி. ஸோ இதனால் கமருதீன் கம்முன்னு இருப்பாப்லையா, ரிப்ளை வந்து கொடுத்தே தீரணும் இல்லையா? ஸோ உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரோ போகிறாங்க, அதாவது கனியக்காவெலாம் வந்து சூப்பரான ஒரு பர்ஃபார்மரு, அவங்கெல்லாம் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாங்க. ஆனால் சாண்ட்ரா பாருங்கள், சண்டை அடிச்சிட்டு இருக்கவங்களாம் உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே, நான் எப்போ சண்டை அடித்தேன், யாருக்கிட்ட சண்டை அடித்தேன், எதுக்காக நீ இப்படி வந்து சொல்கிற அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவுக்கு கோவம் வந்துருச்சு. உடனே வந்து இல்லை நீங்கள் வந்து சண்டை அடிச்சுட்டு தான் வந்திருக்கீங்க, ஆனால் நீங்கள் வந்து டேரெக்டாக சண்டை அடிக்க மாட்டீங்க, இன்டெரக்டாக தான் வந்து சண்டை அடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் எப்பப்பா இன்டெரக்டாக வந்து சண்டை அடித்தேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து கேட்குறாங்க. அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த பாயிண்ட்டை வந்து எடுத்து வச்சுட்டே வந்திருக்காப்புல. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா கிட்டே நீங்கள் வந்து நடந்துக்கிட்டீங்களே, 3 வாரமாக அவங்கள வச்சு செஞ்சீங்களே, இந்த லக்கேஜ் பிரச்சனையில், சூட்கேஸ் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதை இழுத்துட்டு வராரு, கனியோட பிரச்சனையை பற்றி இழுத்துட்டு வராரு. அதுக்கப்புறம் லவ் கேம் விளையாடுறோம் அப்படின்னு வந்து எங்களை வந்து நீங்கள் ஒரு குறை சொல்கிறீங்களே, இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமருதீன் வந்து இஷ்டம் போல் வந்து பேசிக்கிட்டே வந்து இருந்துட்டுருக்காப்புல. ஸோ இதை வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ராவுக்கு செம்மையாக கோவம் வருது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் எந்திரிச்சு போகிறாப்புல. அப்போ வந்து பார்வதியை பிடிச்சி திட்டுன்னு வந்து திட்டுறாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? நான் உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறதுனால இதெல்லாம் நான் வந்து கேட்டுட்டு சும்மா வந்துருக்கணுமா? நீ வந்து அமைதியாகவே வந்து இருந்துட்டுருக்கான், அவனும் வந்து பேசிக்கிட்டே வந்திருக்கான், ஏன் என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கோவப்பட்டு பார்வதி கிட்ட வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கமருதீன் மறுபடியும் வந்து உட்காந்துட்டு சும்மாவே வாயை பார்த்திங்கன்னா இழுக்க ஆரம்பிக்கிறாப்புல. இழுக்க ஆரம்பித்து டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராடு, நீங்கள் ஒரு ஃப்ராடுக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து சொன்ன உடனே சாண்ட்ராவால் அதை சத்தியமாக ஏற்றுக்கவே முடியல, அது யாராலையுமே ஏற்றுக்கவும் முடியாது. ஸோ அது வந்து ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை. சாண்ட்ராவுக்கு செம்மையாக கோவம் வந்தது, யாரை பார்த்து இப்படி சொல்லிட்டு இருக்கா, ஃப்ராடுகிறான்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போனோடனே அரோரா சிங்க்லர் கிட்ட இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கான், என்னென்னமோ வந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கமருதீன் கிட்ட பார்வதி பிடிச்சி கிளின்னு வந்து கிளிக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, எனக்குன்னு வந்து எமோஷனல் சப்போர்ட்டிவாக இருந்தது அவங்க மட்டும்தான், ஸோ நீ இஷ்டம் போல் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி பார்வதி போட்டு வந்து திட்டு வந்து திட்டுறாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லாத, ஃப்ராட்லாம் வந்து சொல்லாத, வா சாரி கேளு எனக்காக அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே நான் உனக்காக வந்து சாரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்கறதுக்காக வெளியே போகிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வினோத் அவர்களும் பிடிச்சி திட்டுன்னு வந்து திட்டுவேன், என்னடா அறிவு புத்தியெல்லாம் உனக்கு இருக்கா இல்லையாடா, எடா பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் என்ன நல்லவங்க மாதிரியே வந்து பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் பண்ணிக்கிட்டதுக்கு அவங்க என்னடா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் பிடிச்சி திட்டி விட்றாப்புல.
அதுக்கப்புறம் சாரி கேட்கறதுக்கு வெளியே போனாக்கா சாண்ட்ரா அவர் வந்து கிளம்பி எந்திரிச்சு வந்து போன உடனே அவர் ஒரு மாதிரி ஆகிடுவாப்பில், இப்படி இந்த ட்ராமாவெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி கமருதீன் வந்து பேச ஆரம்பித்த உடனே விக்கல்ஸ் விக்ரம் சபரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிடுறாங்க. டேய் இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை வந்து வச்சுக்காது, ஆக்சுவலாக நாங்கள் சொல்லப்போனால் நீங்கள் 2 பேரும் பேசுகிறது எங்களுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை. இப்போ கூட கமருதீன் ரியலாகவே சொல்கிறேன், உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எங்களுக்கெல்லாம் பயமாக தான் வந்திருக்கு. நீ எந்த நேரத்தில் கோவப்படுவ, எந்த நேரத்தில் எப்படி இருப்ப அப்படிங்கிறது சத்தியமாக எங்களுக்கு வந்து புரியவே மாட்டேங்குது, தெரியவே மாட்டேங்குது. அதே போல் நீங்கள் எப்போ சண்டை போடுறீங்க, எப்போ வந்து ஒன்றா இருக்கீங்கன்றது புரியவே மாட்டேங்குது. ஸோ அதனால் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதுக்கு இடையில் யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களவெல்லாம் வந்து இந்த அளவுக்கு கேவலமாக பேசுகிற வேலை, இந்த மாதிரிலாம் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி விக்கல்ஸ் விக்ரம் சொல்லியிருப்பாப்புல. அதே மாதிரி சபரி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. இது 100க்கு 100 வந்து உண்மை. இதுக்கு பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அது கரெக்டான ஒரு விஷயம் தான், நான் அதெல்லாம் சொல்லி தான் அவனை வந்து கூப்பிட்டு வந்தேன், நீ பண்ணதெல்லாம் தப்பு, டொமஸ்டிக் வயலன்ஸ் வரைக்கும் நீ போயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே போயிடுறாங்க. அப்போ பார்வதி வந்து கமருதீனுக்கு வந்து அட்வைஸ் கொடுத்துட்ருக்காங்க. என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, டேய் நீ இந்த 2 வாரத்தில் என்னென்னமோ வந்து பண்ண, அவங்க தானே எனக்கு மென்டல் ரிலீஃப்காக அவங்க தான் வந்திருந்தாங்க, என்னுடைய விஷயத்தை வந்து நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்றதுக்காக என் மேலே கோவப்படுறேன் இல்லை அவங்க மேலே கோவப்படுறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை இல்லை நான் அவங்க மேலே தான் கோவப்படுறேன், எல்லாம் லவ் கண்டென்ட்டு அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, லவ் கேம் வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு உங்களுது அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல, ஸோ அதனால தான் நான் அப்படி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் வந்து சொல்கிறாப்புல. என்னடா இப்படிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன், என்னவா இருந்தாலும் அவங்க எனக்காக மென்டல் சப்போர்ட்டிவ்லாம் வந்து இருந்திருக்காங்க, பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்க, ஸோ அதனால் நீ அவங்ககிட்ட சாரி கேளு அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம கேட்கலாம் வா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் வந்து அப்போ ஒரு முடிவு வந்து எடுக்கிறாப்புல. அப்புறம் அவங்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொமான்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் ஜாலி ஆகிடுறாங்க, ஃபன் ஆகிடுறாங்க. சரி சாண்ட்ரா என்னடா அவள் அழுதுன்னு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஜாலி ஃபன் மோடுக்கு வந்து போயிட்டாங்க மக்களே. அடுத்ததாக கில்லர் காயின் டாஸ்க் வந்து ஆரம்பிக்கிறாங்க. டாஸ்க் நம்பர் 6 ஓகேங்களா. ஸோ இந்த டாஸ்க் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாஸ்க்கு. இதுக்கு முன்னாடி சீசன்கள்லாம் பயங்கர சுவாரஸ்யமாக வந்து பண்ணியிருப்பாங்க, செம்ம ஃபன்னாக வந்து இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும், சில நேரங்களில் சீரியஸாகவும் வந்து இருக்கும். பட் லாஸ்ட் சீசன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கில்லர் காயின் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு கொடுத்து அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டம் போட்டிருந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். சர்க்கிளோ இல்லை கட்டமோ வந்து போடுற ஸ்கொயர் ஷேப்போ வந்து போட்டிருந்தாங்க, அதுக்குள்ளே தான் வந்து விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக வந்துருந்தது, சொல்லப்போனால் அப்படியே பயங்கர வயலண்ட்டாக வந்துடுது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் செம ஃபன்னாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா விக்கல்ஸ் விக்ரமு, அதுக்கப்புறம் திவ்யா, அதுக்கப்புறம் நம்ம சுபிக்ஷா, சாண்ட்ரா, அப்புறம் அரோரா, வினோத் இவங்கெல்லாம் பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து சபரி அடிச்சிடணும், ஏன்னா அவன் தான் வந்து லீடிங் பாயிண்ட் வந்து இருக்கான், அதிகமான பாயிண்ட்டை வந்து வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா பிளானை போட்டாப்பில். ரெண்டாவதாக பார்வதியாவோ இல்லைனா கமருதீனையோ நம்ம தூக்கிடலாம், ஏன்னா பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நம்ம யாரை தூக்கணுமோ பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லி மாதிரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பேசி முடிவு பண்ணி பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு சபரியை போட்டு அழுத்துனாங்க. பாருங்கள் ஒரு அழுத்து, பாவம் மனுஷன் ஒரு மாதிரி ஆயிட்டாப்பில், ஏன்னா மேலெலாம் ஏறி உட்காந்துட்டாங்க லிட்ரலாக. அதுக்கடுத்தான் கமருதீனை பிடிச்சி அழுத்தி அந்த ஆள் வந்து அம்மா அம்மான்லாம் வேறு கத்துறாப்புல. ஸோ அப்படி கத்தும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி வந்து எல்லார் கையும் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி இழுத்து விடுறாங்க, அழுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து கோவம் வந்துடுது, குறிப்பாக அரோராவுக்கு. ஏம்மா நீ என்னம்மா சபரிக்கு வந்தியாம்மா, நீ ஏன் கமருதீனுக்கு மட்டும் வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ பார்வதி சொல்கிறாங்க, ஏம்மா இது என்னுடைய கேமு, நான் யாருக்கு வரணும் யாருக்கு போகக்கூடாது அப்படின்றதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கணும். ஆனால் பார்வதி வந்து நான் எடுப்பேன், இது என்னுடைய கேமு இது நான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சபரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து பண்ணிக்கிறாப்புல பார்வதி மேலே. ஏன்னா சபரிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பிடிச்சிருப்பாங்க, லிட்ரலாக எல்லாருமே அப்படியே ஒன்றா சேர்ந்து வந்து பிடிச்சிருப்பாங்க. முதல்ல அவனை முடிச்சுட்டு வெளியே அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் கமருதீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்வதியை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இல்லை கமருதீனை வந்து பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எதிர்ப்புகள் வந்து இருக்கும். குறிப்பாக வந்து ஏன் பார்வதி இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து லிட்ரலாக வந்து கேட்பாங்க. அப்போது பார்வதி சொல்லிவிடுவாங்க, ஏமா இது உன்னுடைய கேம் அப்படின்னா இது என்னுடைய கேம் அப்படிங்கிற மாதிரி. சபரியே ஒரு மாதிரி வந்து காண்டாயிருப்பாப்புல, ஏன் அப்போ என்ன வந்து கேட்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாப்புல. ஸோ அதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்பா அது அவங்களுடைய கேம்ப்பா, அவங்க யாரை காப்பாற்றணும் யாரை வந்து பிடிச்சி வைக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறது வந்து அவங்க. ஸோ அதை விட்டுட்டு வந்து ஏன் நீ எனக்காக வரல அவங்களுக்காக மட்டும் ஏன் போகிறா அப்படின்னு சொல்லி கேட்குறதெல்லாம் வந்து நம்மளால் வந்து ஏற்றுக்கவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட வேலைகளை வந்து இவங்க தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கமருதீன் வந்து பார்த்திங்கன்னா லிட்டரலாக ஒரு மாதிரி காண்டாயிட்டாப்புல. எபிசோடெலாம் நிறைய விஷயங்கள் வந்து காட்டவே இல்லை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் வந்து லிட்டரலாக அழுதுட்டாப்புல சொல்லப்போனால், ஓகேவா. ஸோ ஏன்னா அம்மான்லாம் வந்து கத்திருப்பாப்புல, இவங்க வந்து அழுத்து நான் அம்மானு வந்துலாம் கத்திட்டேன், எனக்கு ஒரு மாதிரி வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்த பார்வதி வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ பார்வதியை டார்கெட் பண்ணும்போது அன்றாட வேலைகளை பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸை வந்து அடிக்கிறாங்க. உடனே பார்வதியை பிடிச்சி லாக் பண்ணி சோபா கீழே போட்டு அழுத்தி
ஒரு மாதிரி கையெல்லாம் பிடிச்சி இழுத்து ஒரு மாதிரி ரொம்ப ரஃப்பாக தான் வந்து இந்த கேம் வந்து ப்ளே பண்ணாங்க. ஸோ ஒரே ஒரு ஆள் தான் மொத்த பேரையும் மேனிப்புலேட் பண்ணி ஒரு மாதிரி வந்து கேம் விளையாடினார். ஆக்சுவலாக எல்லாருமே அப்படி தான் யோசிப்பாங்க, ஏன் இவ்வளோ தூரம் மேனிப்புலேட் ஆகுறாங்க ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் அப்படிங்கிற மாதிரி. லாஸ்ட்டு சீசனில் இதே மாதிரி ஒரு மேனிப்புலேஷன் கேம் தான் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரனும் வந்து ஆடி இருந்தாப்புல. ஏன்னா எல்லாரும் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க, இவர் சொன்னாக்கா எல்லாருமே வந்து கேட்பாங்க. அப்படி தான் வந்து இருக்கும், இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிம்பத்தை முத்துக்குமரன் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பாப்புல. பட் இருந்தாலும் அது பயங்கர சுவாரஸ்யமாக வந்து பண்ணிகிட்ருப்பார். ஸோ அதனால் எல்லாருமே வந்து கேட்பாங்க, ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தொடர்ந்து போகுது. அதுக்கடுத்து திவ்யாவை டார்கெட் பண்ணி வந்து பிடிக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரோரா வந்து பார்த்திங்கன்னா ஒளிஞ்சிக்கிறாங்க. ஏன்னா அவங்க கேங்குள்ளேயே அதுக்கடுத்து அவங்க கேங் ஆட்களை வந்து அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக அவங்களே வந்து பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி வந்து பிடிக்க ஆரம்பிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அரோரா மாட்டிக்கிறாங்க, அவங்களும் வந்து அவுட் ஆகுறாங்க. அதுக்கடுத்தா சுபிக்ஷா, ஓகேவா. சுபிக்ஷா கிட்ட காயின் வந்து மாட்டிக்கிச்சு. பட் இருந்தாலும் அதை எப்படி இது பண்ணுறது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா வினோத் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல விக்ரம் கிட்ட போகலாமா இல்லை சுபிக்ஷா கிட்ட போகலாமா அப்படின்ற மாதிரி வந்து யோசிப்பார். சரி, ஓகே, நம்ம சுபிக்ஷா கிட்டே போயிடுவோம், ஏன்னா இந்த ஆளை வந்து பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் சுபிக்ஷாவை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சுபிக்ஷா கிட்ட வந்து போக ஆரம்பிச்சிருவார். ஸோ அப்படி வந்து போக ஆரம்பித்த உடனே டக்குன்னு தூக்கி மாட்டிட்டு கிளம்பிடுவாப்பில். ஸோ அதை தூக்கிட்டு பயங்கரமாக சுற்றுன்னு வந்து சுற்றுவாங்க. ஆனால் வந்து சுபிக்ஷாவால் என்னமே வந்து பண்ணவே முடியாது. ஸோ அதன் காரணமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா அவர்கள் அவுட் ஆகிடுவாங்க. அதுக்கு அடுத்தா விக்ரமா இல்லை நம்மளுடைய கானா வினோதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டஃப்பாக வந்து போயிட்டுருக்கோம். பட் விக்ரம் அவர்கள் தான் காயினை வந்து எடுப்பாப்பில். நம்ம வினோத் அவர்களை வந்து துரத்துவாப்பில். ஆனாலும் அந்த மனுஷன் கைக்கு வந்து கிடைக்க மாட்டார். ஸோ அதனால் அந்த டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணது வந்து நம்மளுடைய கானா வினோத் அவர்கள் தான். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. பட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக கமருதீன், அதுக்கப்புறம் பார்வதி, வினோத், இவங்கெல்லாம் என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏண்டா அத்தனை தடவை கண்ணை காட்டுற விக்கல்ஸ் வந்து ஒட்டு அப்படின்னு சொல்லி, ஆனால் அந்த பொண்ணு சுபிக்ஷா கிட்ட தான் அந்த காயின் இருக்குது, ஆனால் அந்த பொண்ணு வந்து ஒட்டவே கிடையாது. ஏன் அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க, சுபிக்ஷாவை எப்படியாவது வந்து அண்ணனை வந்து காப்பாற்றிடணும், அண்ணனை வந்து வின் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து விளையாடிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கமருதீன் பேசுகிறாப்புல. பார்வதியும் அதை தான் வந்து பேசுகிறாங்க. ஆக்சுவலாக வந்து அப்படி தான் நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா லிட்டரலாக யோசிச்சிங்க அப்படின்னா அப்படி தான் நடந்திருக்கும், ஓகேவா. ஏன்னா அங்கே 3 பேர் இருக்கும்போது வினோத், அதுக்கப்புறம் நம்மளோட விக்ரம், இவங்க 2 பேர் வந்து இருக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா விக்ரமை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஓகேவா. அவர் தூக்கி போட்டு ஏதோ ஒன்று பண்ணிவிடுவார் அப்படின்ற ஒரு பயம் வந்து இருக்கும். அழுத்தி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் லிட்ரலாக வந்து வினோத் அவர்களும் சுபிக்ஷா அவர்களை தான் மோதி ஆகணும். இது வந்து அவங்களுடைய தலையெழுத்து வேறு வழியே கிடையாது. ஏன்னா விக்ரம் அப்படிங்கிற ஒரு ஆள் ஜாம்பவுன் வந்து இருக்காப்புல பெருசாக. ஸோ அதன் காரணமாக அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து அரோராவை வந்து பிடிக்கிற போதாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி திவ்யாவை பிடிக்கிற போதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய சான்ஸ் வந்து இருந்தது. பட் இருந்தாலுமே வந்து சுபிக்ஷா அவர்கள் வந்து அதை பண்ணவே கிடையாது, ஓகேவா. ஸோ அவங்களுக்கு என்னென்னா சபரி அவர்களை கீழே வீழ்த்தணும், அதே போல் வந்து கமருதீன் அவர்களை கீழே வீழ்த்திடணும், அதுக்கப்புறம் பார்வதியை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிச்சிடணும். ஏன்னா அவங்க தான் லீடிங் பாயிண்டில் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்கள பிடிச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு பாயிண்ட்ஸ் கிடச்சிரும் அப்படிங்கிறது தான். ஸோ கடைசியாக வந்து நம்ம திவ்யா கணேஷ் தான் சூப்பராக வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பற்றி இவங்க எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா யோசிக்கிறாங்க, நல்லா பிளான் பண்ணிடுறாரு ஒரு ஆள். அதை வந்து இவங்க எல்லாருமே எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது ரொம்ப மோசமாக வந்து இருக்குது. இன்னொரு திங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத்னா நீங்கள் தான் வின் பண்ணியிருப்பீங்க. அது எனக்கு எப்போயோ வந்து தெரியும். எதுக்காக தெரியுமா, எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு கேம் வந்து விளையாடுனதுக்கப்புறம் எல்லா பழியும் நம்ம மேலே போட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா நீங்கள் வின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி எது பார்த்திங்க அப்படின்னா உங்களை வின் பண்ண வச்சுட்டாரு. அவங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸும் வந்து கிடச்சிருச்சு. அந்த ஒரு பாயிண்ட்டில் ஒன்றும் பெருசாக மாறுதல் நடக்க போகிறதில்ல. அதே போல் மொத்த பிளேமும் நமக்கு வரக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருந்தார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய திவ்யா கணேஷ் வந்து சொல்கிறாங்க. அது வந்து 100க்கு 100 உண்மை அப்படின்னே வந்து சொல்லலாம். இவ்வளோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் பேசுனீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த பேரும் உங்களுக்கு வந்து வாக்குகளை செலுத்திட்டு அழகாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை டைட்டில் வின்னர் ஆக்குருவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. ஏன்னா அவங்க பேசுகிறது வந்து அவ்வளோ குரூஷியலான ஒரு பாயிண்ட். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 5-6 பேர் வந்து கேங் சேர்த்துறாங்க. 1 கானா வினோத், 2வது வந்து பார்த்திங்கன்னா அரோரா, 3வது சுபிக்ஷா, 4வது விக்ரம், திவ்யா கணேஷும் அது உள்ளே இருக்காங்க, சாண்ட்ராவும் உள்ளே இருக்காங்க. சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா பார்வதி கூட தான் வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. திவ்யா கிட்ட கூட அவ்வளோ ஒன்றும் பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து இல்லாமல் தான் இருந்தாங்க. பேசுவாங்க என்ன அப்படின்ற லெவலுக்கு தான் வந்து இருக்கும். என்னடி அப்படிடி இப்படிடி அப்படிங்கிற லெவலுக்கு தான் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, ஓகேவா. பட் எங்கே அவங்க டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா கமருதீன் கூட நடந்த பிரச்சனை தான். கமருதீன் அவர்கள் அவ்வளோ தூரம் திட்டும்போது பார்வதி வந்து அமைதியாக இருந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிட்ரலாக அவங்களுக்கு செம்மையாக கோவம் வந்துடுச்சு. இது எப்படி இவங்க வந்து இப்படி பேசலாம், எப்படி இவங்க வந்து இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா செம்ம காண்டாயிடுச்சா. ஸோ அதில் வந்து இவங்க விலகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கேங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தாவ ஆரம்பிச்சிட்டாங்க சாண்ட்ரா. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையை வந்து உருவாச்சு. ஸோ அதன் காரணமாக இவங்க இந்த டாஸ்க் மூலியமாகவும் இந்த டாஸ்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க.
பட் அவங்களுக்கே அது பேக் ஃபயர் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு விஷயம். லிட்ரலாகவே திவ்யா சொன்ன மாதிரி இவங்க ஆரம்பத்துலேருந்தே வந்து கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி கரெக்டாக ஒரு கேமை வந்து விளையாடினாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம விக்ரம் வந்து ஜெயிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இல்லை சுபிக்ஷா அது ஜெயிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க தான் பிளானை போட்டாங்க, இவங்க ஜெயிக்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு பிளானை போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு போயிடுவாங்க அப்படின்றதுக்காக அவராகவே விட்டு கொடுத்த மாதிரி விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி திவ்யா கணேஷ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது சூப்பரான ஒரு பாயிண்ட்டு, அது ஒரு நல்ல பாயிண்ட்டு, லிட்டரலாக அது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு டீகோட் பண்ணி அழகாக விளையாடினாலே வந்து போதும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீன், பார்வதியும் திவ்யா கணேஷ் அவர்களும் ஒன்றா சேர்ற மாதிரி வந்து தெரியுது. ஓகேவா மக்களே? ஸோ அதனால் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் அடித்து ஓட விடுவாங்க. அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 2 பேருமே ஒரு நல்ல கேமர்ஸ் தான். ஓகே. ஆனால் பார்வதிலாம் பிடிச்சி கிளின்னு வந்து கிழிச்சிட்டாங்க. நீங்கள் ப்ரோமோவில் பார்த்த பாதி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எபிசோடில் வரவே இல்லை. அது யாரை காப்பாற்றுறதுக்காக அப்படின்றது சுத்தமாக வந்து தெரியல. ஓகே மக்களே, இன்றைக்கி நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து இதுதான். அதுக்கப்புறம் என்ன, நியூ இயர் வந்து செலிப்ரேட் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டின்னர் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் டின்னர்லாம் ஜாலியாக சாப்பிட்டு முடிச்சு விட்டாங்க ஒரேடியாக. இதுதான் மக்களே இன்றைக்கான எபிசோடில் வந்து நடந்த ஒரு விஷயம். ஸோ இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.